யாக்கோபு ஈசாக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும்னு ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். அதுபோல உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்றேன், தான் செய்ய போகிறதை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, மறைக்க மாட்டார். உண்மையா சொல்றேன், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் தாம் செய்ய போகிறதை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். இந்த வேதத்துக்கு மீறி என்ன இருக்குது? உங்க வாழ்க்கையில ஜெபம் அதிகமா இருந்தாதான் நீங்க அதை மேற்கொண்டு வர முடியும். ஜெபம் சோர்ந்து போகிறவனை பலப்படுத்திடும், ஜெபம் உற்சாகப்படுத்திடும், ஜெபம் உங்களை காரியத்தை சாதிக்க பண்ணிடும். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜெபித்தவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்றார்கள். தாவீது ஜெயம் பெற்றார், தானியேல் ஜெயம் பெற்றார், நெகேமியா ஜெயம் பெற்றார். அப்போ நம்ம ஒரு ஆபிரகாம் ஜெயம் பெற்றார். ஒரு ஜெபிக்கிற மனிதனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இப்போ பாருங்க, ஆபிரகாமை அழைத்தது ஆண்டவர் தான். அழைச்சிட்டு ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வருகிறார், ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வருகிறார். முதல் முறை சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாமல் போனார். ரெண்டாவது சொன்னார், நான் உனக்கு பலனாக இருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கு இந்த 3வது வாரத்தில் சொல்கிறாரு, நான் என்னெல்லாம் செய்வேனோ அதெல்லாம் அவனுக்கு மறைக்கவே மாட்டேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி வியாபாரம் செய்கிற, வேலை செய்கிற வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றையும் மறைக்க மாட்டார். உங்கள் வேலையில் என்ன பிரச்சனை வரும், உங்கள் வேலைக்காரங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் என்ன பிரச்சனை வரும், இந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் ஆபிரகாமை அழைத்தேன், நான் தான் அவனை கொண்டு வந்தேன், நான் எப்படி செய்யறது அவனுக்கு மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுவல, உன்கிட்ட எப்படிப்பா நான் மறைப்பேன், உங்ககிட்ட எப்படிப்பா நான் மறைப்பேன். அப்படி தான் ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் அதை சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, எப்படியாவது அவனுக்கு நான் தெரியப்படுத்திடுவேன் என்று சொல்லுகிறார். சரி, அப்போ ஆண்டவர் என்ன ஆபிரகாம்கிட்ட மறைக்கலை? 2 காரியங்களும் ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஒன்று, கஷ்டத்தையும் மறைக்கலை, சந்தோஷத்தையும் மறைக்கலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம யாருன்னா வந்தால் நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்மளை வாழ்த்துவாங்களான்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் வரும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதல்ல சொன்னது என்னதான்? ஆசீர்வாதம் தான். ஆனால் நடக்க போகிற காரியம் ஒரு பெரிய கஷ்டத்தை ஆண்டவர் சொன்னார், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை சொன்னார். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது இது எப்படி ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டிருப்பார்? இந்த மாதிரி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, எப்படி அது ஏற்று? இப்போ நீங்கள் ஆண்டவரை தேடி வரீங்க, இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு 4 வருஷம் கஷ்டமாக இருக்குன்னா பாயா அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவோம்? உங்கள் வேலையில் கஷ்டமாக இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? அதுக்காக நான் வந்தேன். வியாபாரிகள் பாதுகாப்பு ஜபமா இவர் நடத்துகிறாராம், இவர் இங்கே வந்தால் இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வசனம். நேற்று படிக்கும்போது இப்படி ஒரு பேசுகிற ஆண்டவரான்னு சொல்லி பார்க்கும்போது முதல் காரியம் பாருங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் என்ன காரியங்களை சொல்கிறார். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் அந்த வார்த்தையில் பதில் இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு சொல்லி பேசினார். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கீழே சொல்லிட்டு வரும்போது தான் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? வாசிங்க பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது, நல்ல கவனிங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அதாவது மயக்கம் மருந்து மாதிரி என்ன இருக்குது? அயர்ந்த நித்திரை ஆபிரகாமுக்கு வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்ல கவனிங்க, பயம், நித்திரை, அதாவது மயக்க ஊசி போட்ட மாதிரி யார் கிடக்கா? ஆபிரகாம் இருக்கிறார். ஏன்னு சொன்னா ஒரு பெரிய திட்டத்தை சொல்லணும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, வாசிங்கனை தொடர்ந்து. மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஏப்பா, எத்தனை வருஷம்?
4 தலைமுறை. அதனால தான் பைபிள் சொல்லுது 4 தலைமுறைக்கு விசாரிக்கிறவர். ஆபிரகாம 4 தலைமுறை அவர் விசாரித்து தான் கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். நம்ம முற்பிதாக்களாகி ஆபிரகாம் இந்த கஷ்டத்தை என்ன பண்ணிட்டாருங்க, எவ்வளோ பெரிய, அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமும் ஆண்டவரை தேடி வந்துட்டார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு 15ஆம் அதிகாரத்தில் குழந்தை கேட்கும்போது சொல்கிறாரு, ஒரு ரகசியம் உன்ட்ட சொல்லணும். எப்போ சொல்கிறாரு? நல்லா இருக்கும்போது சொல்லலை, நல்ல தூக்கத்தை வர வச்சு மயக்க மருந்து போட்டு சொல்லுவாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு சொன்னால், எங்கே பிரதர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனது தான் தெரியும், மயக்க மருந்து போட்டால் எங்கேயோ ஒரு லோகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சும்பாங்க. ஆபிரகாம் அந்த நிலைமையில் கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 400 வருஷம் கஷ்டப்படுவீங்கன்னாரு. மறைக்கலை, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் மறைக்கலை. அதனால் நான் அப்படி கஷ்டப்படணுமா? இல்லை, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4 தலைமுறைக்கு அந்த பிரச்சனை இருக்குதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அந்நிய தேவனை வழிபடுகிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறோம், தேவனுக்கு துரோகம் செய்கிறோம். 4 தலைமுறைக்கு அந்த காரியம் இருக்கும். அவர் மீது அன்பு வச்சு வரும்போது 1000 தலைமுறைக்கு இறக்கம் இருக்கும். 4 எங்கே இருக்குது, 1000 எங்கே இருக்குது? அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒரு நேரத்தில் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்ல வேலையில் சம்பளம் வரும், அந்த கடன் இந்த கடன்லாம் கட்டுவீங்க. ஒரு நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி சொல்லுவார், கொஞ்சம் ஊழியம் தொய்ந்து போகிற மாதிரி இருக்கும், சோர்ந்து போகாத, நீ எலியா மாதிரி ஒளிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதை நம்ம கேட்டுக்கிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன, எப்பவுமே நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? எப்பவும் பாக்கெட்டில் பணம் நிரம்பி இருக்கணும். செலவு பண்ணுறப்போ இந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரை இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அடுத்த வசனம் வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து ஆபிரகாம் சொல்றார், வாசிங்க. நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 175 வயசு வரைக்கும் ஆபிரகாம் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் வயசெல்லாம் சொல்லல, உன்னை முதிர்ந்த வயதில் அவ்வளவு நாள் என்ன பண்ணுவேன், உயிரோட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம என்ன நோக்கத்திற்காக தேவனிடத்தில் வருகிறோம்? ஆண்டவர் நம்மளுக்கு அன்றைக்கு அழைத்த ஆபிரகாம் வரும்பொழுது அவன் படுகிற கஷ்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாம் புஸ்தகத்தில் ஒரு ஆண்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ வேர்வை சிந்தி தான் உன் நெற்றியின் வேர்வை கீழே விழ வேண்டும், உனக்கு ஆசீர்வாதம். பெண்களுக்கு நீ குழந்தை பெறும்போது வலியோடு பெறுவாய். அது இன்ன வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. அதுபோல் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை மறைக்கலை. எப்பா நீ இறந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், ஆபிரகாம் அதுக்கப்புறம் 75 வயசு வரை தான் இருந்திருப்பார். ஒருவேளை இது ஒரு 90 வயசில் பேசியிருக்கலாம் என்னுடைய கணக்கும்படி. அப்போ இன்னொரு 85 ஆண்டு தான் ஆபிரகாம் இருந்திருப்பார். 85 ஆண்டுக்கு அப்புறம் 225 இல்லைன்னா 325 நாட்கள் யார் உபத்திரப்பட போறா? பின் சந்ததி, யாக்கோபுனுடைய சந்ததி. அந்த சந்ததி அவங்க எல்லாம் நெருக்கப்பட்டு தான் லேவி கோத்திரத்தில் மோசே என்று ஒருவனை தேவன் எழுப்பி இந்த ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை லேவி. இந்த 4 தலைமுறை லேவியோர முடிகிறது. அங்கே கர்த்தர் மோசே எழுப்பி 5ஆவது தலைமுறை கானான் தேசங்களை கொண்டு போகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சிலர்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவங்க பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாவுக்கு பூட்டை நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. 4 தலைமுறை முடிஞ்சிருக்கும். அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொள்வாங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதம், மெதுவாக வருகிற ஆசீர்வாதம், வேகமாய் வருகிற ஆசீர்வாதம். சிலர் கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆண்டவர் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறது, அந்த கீழ்ப்படிதல் இருக்காது. அவங்கள பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிற காரியங்களை சொன்னாரா என்றால் 100க்கு 100 சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் முதல்ல சொன்னார். ரெண்டாவது, இதை ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர்கிட்ட டைரக்டாக சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, ஆபிரகாமை அவ்வளவாய் நேசித்தார்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் ஐயா வீடு கட்டணும்னு சொல்ல போகிறீங்க, எனக்கு நல்லா தெரியும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. டைரெக்டாக என்னால் என்ன பண்ண முடியாது. அப்படியா, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் போடுங்க. என்ன பண்ணுங்க? ஃபாஸ்டிங் போடுங்க. ஐயா திருமண காரியம் போகிறோம், எனக்கு தெரியும் ஜெபம் பண்ணும்போது இந்த காரியம் நடக்காது அப்படி என் மனசில் பட்டாலும், உலக பிரகாரமான நானே சில காரியங்களை சொல்லும்போது யோசிக்கிறேன், வானத்தையுமே உண்டாக்கின தேவன் ஆபிரகாமை நதிக்கு அப்புறத்துலேருந்து கொண்டு வருகிறார், அவங்ககிட்ட இவ்வளோ பெரிய திட்டம் செய்யணும். என்ன சொல்லணும்னா, உன் சந்ததி அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லணும். எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனை அப்படியே சாஃப்ட் கார்னராக மாற்றி, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ எல்லா மனிதனுக்கும் இதை சொல்லுவாரா? நிச்சயமாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுவார் என்றால் நிச்சயமாக சொல்லுவார். கைத்தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆபிரகாம் சொல்றார், ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படி சொல்றாரு. இன்றைக்கி நம்ம கூட சில நேரத்தில் வியாபாரத்தில் தோல்வி வேலையில் தோல்வி இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ ஆண்டவருக்கு டைரெக்டாக நம்மகிட்ட சொல்ல யோசிப்பார். கொஞ்சம் அப்படி சொப்பனத்திலையும் ஊழியக்காரன் மூலமாக சில காரியங்களில் தரிசனத்தில் தேவன் நமக்கு கண்டிப்பாக நம்ம படுற கஷ்டத்தை அவர் சொல்ல தான் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தவர்கள் யார் கஷ்டப்படலை? ஆதாமிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பாருங்க, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பைபிளில் எல்லாரும் அப்படி இருந்தாங்க? இல்லவே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் அப்பு டவுன் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எந்த சிச்சுவேஷன்லையும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். இது இல்லைங்கிறதுனால நான் ஆண்டவரை மறுதலிப்பதோ, இது இல்லைங்கிறதுனால ஆண்டவரை குற்றப்படுத்துவதோ என்னிடத்துல இருக்காது. எனக்கு தெரியும் அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் அனுமதித்திருக்கின்றார், நிச்சயமா கர்த்தர் சொல்லியிருப்பார். இந்த 2024 நீ ஒரு 3 மாதம் கஷ்டப்படணும். இந்த 2024 ஒரு 2 மாதம் உனக்கு ஒரு சின்ன போராட்டம் இருக்கும், பயப்படாத. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பொருட்களுடன் வருவார்களாம், மிகுந்த பொருட்களுடன். நீங்கள் எந்த அளவு கஷ்டம் இருந்துச்சோ அந்த அளவு பொருட்களுடன் வேதம் சொல்லுகிறது. எகிப்தியர்கள் தங்கள் உடைமைகளை, பொன்னுடைமைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வச்சு எடுத்துட்டு போய் தொலைங்கய்யா, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பினானாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டார். எதுனாலும் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லிடுவார். நமக்கு தான் கேட்கறதுக்கு செவி இருக்காது. கெட்டது சொன்னால் செவி என்ன பண்ணாது? ஆமாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணணும் அப்படி சொன்னால் நம்ம செவி கேட்காது. இவருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணால் தான் மாறும், இல்லைன்னா மாறாது. இல்லைன்னா நான் உங்களை தவறான வழியில் நடத்துகிறேன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த வேதத்துக்கு மீறி என்ன இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் அதை மேற்கொண்டு வர முடியும். ஜெபம் சோர்ந்து போகிறவனே பலப்படுத்திடும், ஜெபம் உற்சாகப்படுத்திடும், ஜெபம் உங்களை காரியத்தை சாதிக்க பண்ணிடும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபித்தவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்றார்கள். தாவீது ஜெயம் பெற்றார், தானியேல் ஜெயம் பெற்றார், நெகேமியா ஜெயம் பெற்றார். அப்போ நம்ம ஒரு ஆபிரகாம் ஜெயம் பெற்றார். ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். 400 வருஷம் உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னார். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம முற்பிதாக்கை தெரிந்து கொள்ளும் போது, இன்றைக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வருவாங்க, முதல் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, இப்போ தாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி. ஆனால் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார். நீங்கள் இப்போ மெசேஜ் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகானவர், அன்பானவர், சுகமாக்குறவர் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே? உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும்போது தான் அதெல்லாம் நடக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பசியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ விக்கனமோ இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஆண்டவரை விட்டு பிரிக்காது. இந்த சுகத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் யாரை தேடி வரல? ஆண்டவரை தேடி வரல, ஆண்டவரை நேசித்து தேடி வருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட நடந்த ஒரு பேட் காரியம். அதாவது நம்ம வாழ்க்கையில் அதை நினைப்போம், 3 தலைமுறை கஷ்டப்படுன்னா நமக்கு எப்படி இருக்கும், 4 தலைமுறை கஷ்டப்படுனா நமக்கு எவ்வளோ கஷ்டம். ஆபிரகாம், அதனால தான் வேதம் சொல்லுது, அவன் நீதியாக எண்ணினான். அல்லேலூயா.
எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு பெரிய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 15:5 சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து கூப்பிடுறார், வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தை யாருக்கு? நீ வெளியே வா முதல்ல. அப்போ ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் வெளியே வா கூப்பிடுறாரு, வா நான் தான் வந்திருக்கேன், வா வா, உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்குறல்ல, இங்கே வா, எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல வானத்தை பாருன்றார். எத்தனை பேர் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? இன்ன வரைக்கும் எந்த மனுஷனால் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? ஆண்டவர் நம்மளை நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஐயோ நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், என் கஷ்டம் நிரந்தரமாயிரும் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் வேதம் சொல்லுது, மிகுந்த பொருட்களோடு நீங்க புறப்படுவீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ அழுகிறீங்கல்ல, அப்போ மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க அழுகிறதுனால நீங்க பாக்கியவான்கள், இனி நீங்க நகைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் எனக்கு செழிப்பா இருக்குன்னு அங்கே வந்திருக்கவே மாட்டோம். காலையில் நான் ஒரு இடத்துக்கு பிரதிஷ்டை முடிச்சு, ஒரு வீடு பிரதிஷ்டை முடிச்சு நான் காலையில் வரும்போது நினச்சேன், ஆண்டவரே, அப்போ நான் நினச்சேன் நிறைய எவ்வளோ ஜனங்கள் போகிறாங்க, எவ்வளோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்போ நாம் வியாபாரிகள் பாதுகாப்பு ஜபம்னு வச்சுருக்கோம், அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவை? எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் உட்காந்துருக்குறோம். நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்படணும், நம்ம வியாபாரம் பாதுகாக்கப்படணும், இந்த வாரம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கட்ட வேண்டிய டியூவை கட்டணும், வீட்டுக்கு தேவை சந்திக்கப்படணும், பொருளாதார தேவைன்னு தானே உட்காந்துருக்குறோம். எவ்வளோ பேர் பாருங்க, அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு பெருசாக தேவையில்லை, ஆசீர்வாதம் தான் நம்மகிட்ட இருக்குது. அவங்க எப்படி வருவாங்க? காலையில் 7 மணிக்கு வைக்கிறீங்க, அந்த நேரத்திலாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு கர்த்தருடைய வார்த்தையும் பலனும் தேவையோ அவங்க தான் கர்த்தர் சமூகத்தில் வர முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே பிரச்சனையை ஆண்டவர் வேற யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கல. ஈசாக்கு கொடுக்கல, யாக்கோபு கொடுக்கல. ஆனால் யாக்கோபு ஈசாக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், தான் செய்ய போகிறதை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? மறைக்க மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் கேட்டால் என் கம்பெனியை பற்றி என்ன ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், இந்த ஊழியத்தை பற்றி என்ன ஆண்டவரே, வாட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்படியே தான் நடக்கும், என்ன செய்ய போகிறீங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசுவார், அடுத்தடுத்து நீ இதை செய்யணும்னு சொல்லுவார், நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் இது கூடிய அடுத்த காரியத்தை குறித்து நான் கவலைப்படுவதே கிடையாது. ஆண்டவர் உண்மையாக சொல்கிறேன், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் தாம் செய்ய போகிறதை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் மறைக்க மாட்டார். தீமையான காரியனாலும் சொல்லிடுவார், நன்மையான காரியனாலும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவார்? சொல்லிடுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்கள். என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 18:19 வாசிக்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் இதெல்லாம் பிள்ளைக்கு சொல்லுவான்னு அறிஞ்சிருக்கிறாராம். இப்போ நம்மளை பத்தி ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை நம்மளை பத்தி ஆண்டவர் அறிஞ்சிருக்காரா? கொஞ்சம் நல்லா இருந்தால் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், அல்லேலூயா ஆமென் ஆமென்றோம். கொஞ்சம் சோர்ந்து போனால் எந்த அல்லேலூயாவும் இருக்காது, எந்த தோத்திரமும் இருக்காது, ஜெபம் இருக்காது. ஆபிரகாமை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாராம், இவன் கண்டிப்பாக நான் செஞ்சதை இவன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
நல்லா இருக்கும்போது பார்த்தா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பார்த்தா செய்யம் கொடுக்கும்னு இருக்கும். கொஞ்சம் சோறு வந்தால் யார் என்னை கைவிட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதி வச்சிருக்காது. யாருக்கு எழுதுனது? ஆண்டவருக்குள்ளே வந்த நாள்லேருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீ மனிதனுக்கு முன்பாக எந்த கஷ்டத்தையும் பகிரக்கூடாது. உன் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியணும்னு சொன்னார். அதனால் அந்த 2005 ரட்சிக்கப்பட்ட 2009 ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். 2009 கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்? 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகளும் எந்த மனுஷன்ட்டையும் என் கஷ்டத்தை என்ன பண்ணதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட யாராச்சும் சொல்லியிருக்கேனா? ஏன்? எனக்கு தெரியும், என் கஷ்டத்துக்கு கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒருவர் யார் தான்? கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம அறிஞ்சிக்கணும். யார் ஃபோன் போட்டு பேசினாலும் நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். நல்ல பிரபலமான கடந்த நாளில் ஒரு சகோதரன்ட்ட பேசினேன். நல்ல இந்த ஆண்டவர்களை விசுவாசம் உள்ள ஒரு ஆள், பேர் சொல்ல விரும்பலை. அவருக்கு ஃபோன் பண்ணா, ஐயா எப்படி இருக்கீங்க, ஸ்தோத்திரம் அப்படி சொன்னேன். இருக்கேன் ஐயா. என்னய்யா? கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுடைய டோனில் நீங்கள் மனுஷங்கிட்ட டிஃப்ரெண்ட் பண்ணால் கர்த்தர்ட்ட எவ்வளோ டிஃப்ரெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் மனுஷங்கிட்ட முகத்தை போய் நான் உங்கள்கிட்ட பிரதர் எப்படி இருக்கீங்க, சோதனை பண்ணுறீங்க, எங்கே இருக்கேன் அப்படி சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கடந்த நாளில் ஒருத்தங்கிட்ட பேசினேன். அப்பா நல்லா சம்பாதிக்கார், மாதத்தில் ₹1 மேலே சம்பாதிப்பார். மூத்த பையன் ஐடியில் சம்பாதிக்கான், 60,000 சம்பளம். மூத்த பையனுடைய மனைவி ஐடியில் சம்பாதிக்காங்க, அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2வது பையன் 2 பிளான்ட் வச்சுருக்கிறான், 2 கம்பெனி வச்சுருக்கிறான், அவனும் சம்பாதிக்கான். அவன் ஒய்ஃபும் டாக்டராக இருக்காங்க, அவங்களும் சம்பாதிக்காங்க. சமீபத்தில் போய் பேசி சொன்னேன், எப்படி இருக்கீங்க அப்படி சொன்னான். கடனாக இருக்குது, நான் எந்த சம்பாத்தியமும் இல்லை, என் மனைவியும் வேலைக்கு போகல, நானும் வேலைக்கு போகல, எங்கள் குடும்பத்தில் எந்த சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது. வந்தாங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு ஒரு ₹100 தரட்டுமான்னு கேட்குற அண்ணன் தம்பியும் கிடையாது. 5 மச்சின மாதிரி இருக்காங்க, 4 அண்ணன் 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, யாரும் கேட்குறது கிடையாது. நான் சொல்கிறேன், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் வரும், மாதம் 5 லட்ச ரூபா வருமானம் வருது. அங்கங்கே பிள்ளைகளுக்கு இடம் வாங்கி போட்டாச்சு. அவங்க சொல்கிறது, கடனாக இருக்கேன், சந்தோஷமே இல்லை. முதல்ல ஆண்டவர் உங்களை அறியணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் உங்களை அறியணும். முதல்ல அவருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாங்க, நம்மளை நடத்துகிறவர் கர்த்தர். ஆபிரகாமை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. உலக மனுஷன் வேணா இவ்வளோ காலம் நீ ஊழியம் செய்த, இவ்வளோ காலம் வேலை செய்த, நீ என்ன சம்பாதிச்சேன்னு அவன் முயற்சி பண்ணுவான், அவன் பேசுவான். ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். நீ எந்த அளவு எனக்குள்ளே வந்திருக்கிற, எனக்குள்ள வர்றதுக்கு நீ எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிற, அதை தான் ஆண்டவர். அதனால கூடாரத்தை பெயர்த்து கொண்டு ஆபிரகாம் போனார். நான் இங்கே தான் இருப்பேன், இந்த இடத்த தான் செய்வேன் அவர் சொல்லவே இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் என் லைஃப்பில் நிறைய அனுபவத்தை கற்றுருக்கிறேன். நான் பேசின நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அவங்க முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லை. ஏன் இல்லை? உங்களை நடத்துகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன்ல, ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்வேன். ஆண்டவர் கொடுக்கலன்னா ஆண்டவர் பாதத்தில் சிறப்பாக இருப்பேன். ஊழியம் செய்யணும்னு கடன் வாங்க மாட்டேன். ஊழியத்தை பண்ணணும்னு அங்கங்கே போய் யாருக்கிட்ட போய் நிற்க மாட்டேன், யாருடைய காலடிக்கும் போக மாட்டேன். தேவை கிடையாது, எனக்கு தேவை ஆண்டவர். நான் எப்போ இந்த ஸ்டேஜில் நான் கர்த்தரை பார்த்துட்டே இருந்தா எனக்கு இந்த ஸ்டேஜ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, தானாகவே வரும். கை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்கு நான் இது இவ்வளோ பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு, இத்தனை கூட்டம் நடத்துகிறோம், ஐயோ இது விட்டுருமே போயிடுமே ஐயோன்னு சொன்னாதான் உங்ககிட்ட வரணும். தந்தா நடத்துவேன், தரலன்னா நடத்த மாட்டேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன மடியில் என்ன கணம் இருக்கு. நீங்களும் அப்படி நினைங்க. ஆண்டவர் தந்திருக்கிறா. நான் நினைப்பேன், நான் சிலது நினைப்பேன், காருக்கு டியூ கட்ட முடியலையா, இல்லைன்னா கார் எட்டு போகிறேன், அவ்வளோதானே. இன்னையா வைக்கப்பட்டுருவான். சைனா பைக்கில் போக மாட்டோமா, நடந்து போக மாட்டோமா, நடந்து தானே வந்தோம்.
எப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் கர்த்தர் முன்பாக வருதோ அன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே நடக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4000 ரூபாய் வாடகை கொடுக்கும்போது கஷ்டப்பட்டோம். 5000 ரூபாய் வாடகை ஏற்றுனாங்க. அதுக்கு 5000 ரூபாய் ஏற்றிட்டாங்களே, இனி ஒரே ஒரு ரூமுக்கு தான் போகணும், ஒரு ரூமு ஒரு கிச்சனுக்கு தான் போகணும்னு நினச்சோம். கர்த்தர் சொன்னார் அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன், பயப்படாதான்ட்டு என்ன பண்ணார், அடுத்த லெவலுக்கு ஒரு பெட்ரூமை கொடுத்தாரு. பெட்ரூம் வீட்டுக்கு போனோம். அங்கே 5000 ரூபாய் 5500 ஆச்சு. இப்போ பிள்ளைகள்லாம் பெருசாகிட்டாங்க. இப்போ போனால் 10000 ரூபாய் வாடகைக்கு போனோம். என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சொன்னார். அப்போ ஒரு தீர்மானம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே நீர் எனக்கு செஞ்சால் எனக்கு அந்த 50000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு ஜெபம் பண்ணுறேன். நீர் எனக்கு செய்கிறதா இருந்தால் நான் கேட்கக்கூடாது. நான் யாருக்கிட்டையும் 50000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும், எனக்கு தாங்க, நான் ஊழியக்காரன் கேட்கக்கூடாது. நான் ப்ரேயர் பண்ணுறேன், உங்கள் சித்தம் இருந்தால் மாற்றுங்க, இல்லை இந்த வீட்டில் இருப்பேன். இப்படி தான் நான் பொருத்தனை பண்ணேன். 3 நாள் கழித்து ஒருவர் பழைய கூடாரத்தில் காலையில் வந்து 7 மணி இருக்கும். பிரதர் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நடந்த சம்பவம். வந்தேன். அப்படியே 50000 ரூபாய் 500 ரூபா நோட்டு ஒரு கட்டு எடுத்து கொடுத்து, உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, நாங்கள் இதை அட்வான்ஸ் கொடுத்துருங்க, நீங்கள் திருப்பி தர வேண்டாம், புது வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பழைய வீட்டு அட்வான்ஸே வாங்கலை. பழைய வீட்டு அட்வான்ஸ் வாங்க முடியாது. ஏன்னா 2 மாதம் 1 மாதம் வாடகை பேலன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த வெள்ளைகளெல்லாம் அடிக்கணும், அதில் கையிலே காசே வரல. புதுசாக ஆண்டர் கொடுத்தாரு. அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். அதனால தான் எனக்கு பெரிய நம்பிக்கை. இன்றைக்கி 2019 2024 5 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்தித்து வருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். உங்களை அறிஞ்சிருக்காரா? உங்களை அறிஞ்சிருக்காரா ஆண்டவர்? 3 காரியம். கஷ்டத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க. 2வது, ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கார்? வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை அறியணுங்க. கர்த்தர் நம்மளை அறியணும். உங்கள் கண்ணீர் உங்கள் வேதனைலாம் கர்த்தர்கிட்ட தான் போகணும், மனுஷங்கிட்ட போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு. ஒரு உபவாசம்னா உங்களுக்கு எடுக்க தெரியணும். உபவாசம் ஜெபம் பண்ண தெரியணும். ஊழியக்காரனை வீட்டில் கூட்டு ஜெபம் பண்ண தெரியணும். கஷ்டம்னு சொல்லும்போது அதை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள நம்ம பலவீனமாயிருவோம். தாவீது அந்த நாட்களில் பலவீனப்படும் போது கூட இருந்தவெல்லாம் கல் எடுத்துட்டான். இவன் எதுக்கு நமக்கு ராஜான்னு. நான் இதில் விசுவாசமாக பேசி கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பிரசங்கிக்கலைன்னா எனக்கு விரோதமாக வெளியிலேருந்துலாம் ஆள் வராது, இங்கே வந்துடும். இவர்கிட்ட ஒரு பவர் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத தியானம் கிடையாது. இவர் என்ன பிரசங்கிக்கிறார், சொன்னதையே சொல்லிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் வர மாட்டீங்க. அதுதான் உண்மை. தாவீது சோர்ந்து போகிறான். மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போன உடனே தாவீது வேதம் சொல்லுகிறது, அவன் பலன் இல்லாமல் போக மாட்டான், அழுதானா. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இவன் ஒரு அழுக ராஜாவையா நம்ம வச்சுருக்கோம், எடுங்கடா கல்லன்னு தூக்கிட்டான். அவ்வளோ பேரும் யார் அடிக்க. அப்போ தான் தாவீது புரிஞ்சார், ஆஹா நம்ம கூட இருக்கிறவங்க முக்கியமே கிடையாது, நமக்கு கூட இருக்கார் பாருங்க, அவர் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன்னை திடப்படுத்தி கொண்டான். இனி இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனி இந்த இராணுவத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் கூட இருக்கிற யோவாப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை, யுத்த வீரனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவங்க எனக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்து தாங்குறாங்க, இவங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறாங்க நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் என்று நின்னார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை அறிஞ்சிருக்கணும். உங்களுடைய சுவாபத்தை தேவன் அறிஞ்சிருக்கணும். இவன் என்ன வந்தாலும் எனக்கு நிற்பான் என்று சொல்லி அறிந்திருக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆபிரகாமுக்கு நான் செய்கிறத ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், கஷ்டத்தையும் சொன்னார், ஆசீர்வாதத்தையும் சொன்னார். ஆசீர்வாத வானத்து நட்சத்திரங்களைப் போல சொன்னார். கஷ்டத்தை 4 தலைமுறை நீ கஷ்டப்படுவேன்னு சொன்னார். 2ஐயும் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். கஷ்டத்தை சொல்லும்போது ஆண்டவருக்கே மனசு கஷ்டம். அதனால தான் அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் சுயநிலைவு இல்லாமல் இருக்கும்போது சொல்லிட்டார். யார்? ஆபிரகாமு பாதி சுயநிலைவில் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணிட்டார், இந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும், என்ன சொன்னாங்களா, டாக்டரு எங்கேயோ இருந்து சொன்னார் உனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் அழகாக அதை சொல்லி ஆபிரகாமை நடத்திட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, செய்ய போகிறதை ஒரு நாளும் ஆண்டவர் மறைக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க,
ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருக்குள்ள வளருங்க, உங்களுக்குள்ள திடப்படுத்தி கொள்ளுங்க. மற்றவர்கள் ஜெபிக்கணும்னு யோசிக்காதீங்க. நீங்க உங்களுக்குள்ள ஜெப ஆவினால் உங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க வியாபாரம், உங்க வேலை, உங்க சரீரம், உங்க ஆத்துமா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அழகாய் சொல்லி கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் தியானம், ஆபிரகாமுக்கு மறைக்காதவர் நமக்கும் மறைக்க மாட்டார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம்.